இப்போ ஒரு கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஒரு 7-9 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய ரேலி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அடுத்த ரேலி ஆகிறதுக்கு இட் வில் டேக் அனதர் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ப்ராப்ளம் கூட வந்துகிட்டு இருக்கு கோல்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து திருப்பியும் வந்து கோல்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாட்டை விட்டு வெளியில். நீங்கள் எல்லாருமே கோல்டை வந்து உள்ளே வச்சிருக்கணும், வெளியில் போகிறதுக்கு பர்மிட் மாதிரி ஒரு பாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரஷ்யாவில்னா US டாலர்ஸை வந்து பேன் பண்ணிட்டாரு. ஸோ கோல்டை வச்சு மட்டுமே தான் வெளிநாட்டில் பொருட்கள் வாங்குவதோ இறக்குமதி பண்ணுறதோ கோல்டு வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹீ இஸ் பிளாக்கிங் த சேல்ஸ் ஆஃப் கோல்டு. அப்போ என்ன ஆகும்னா பெரிய அளவுக்கான ஒரு ட்ராப் இருக்கும் ரஷ்யா சைட்லேருந்து ஒரு பையிங் சைடில். அப்போ ஆகும்போது தேர் கேன் பி அ ட்ராப் இன் கோல்டு ப்ரைஸ். ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்கிறேன், லாங் டேர்ம் நான் சொல்லலை. ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்டில் ஒரு பேனிக் செல்லிங் நடக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வால்யூம் ட்ராப் ஆகும்போது அப்போ என்ன ஆகும்னா இந்த மல்டி அசெட்ன்ற ஃபண்டுலாம் பெரிய அளவுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்சன்டேஜ் என்னவோ கம்மியாக தான் விழும், அந்த அளவுக்கு விழுந்துடாது. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு லாங்கர் ரன் பார்க்கும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸை விட கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா வந்து லாங்கர் த டேர்ம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டோ ஷார்ட் டேர்மாக ஒரு நியூஸ் நடக்குது அந்த பேனிக்னால ஒன்று ஏறிடுச்சுன்றதுனால இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட். ஏன்னா வந்து அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நிதி ஆலோசகரோ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் தேவைப்படுமே தவிர எல்லா ஃபண்டும் எல்லாருமே எப்போ வேணால் போடலாம், எல்லாருமே ஓப்பன் நெட் ஃபண்டு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இது டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும்.